இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் எங்கள் மச்சினு கல்யாணம் வச்சுக்கின்னு கரெக்டாக நைட்டு காலையில் முகூர்த்தம் வச்சுக்கின்னு இப்போ வந்துருக்குறேன். இதுதான் எங்கள் மாமியாரோட வீடு. மாமியார் கையால் திட்டு வாங்கிறது கன்ஃபார்ம். நீங்களும் கேட்டுருக்கு நீங்களும். நானும் அத்தை திட்டு வாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அத்தை ஃபோனில் திட்டத்தை விட நேரில் போடுறது ஒரே சந்தோஷமாக தான் ஆகிட்டாங்க. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் நான் போனதுமே எல்லாரும் மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க. நமக்கும் எங்கள் மாத்தனார் கொஞ்சம் வச்சு விட்டாங்களா. மார்னிங் 2 மணிக்கே எங்கள் மாமனார் எழுப்பிட்டாங்க. 5 மணி முகூர்த்தம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் எழுந்து ரெடி ஆகிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போனால் கல்யாண மாப்பிள்ளைக்கு வேட்டி எத்துனார்ல, கல்யாண பொண்ணுக்கு துண்டு எத்துனார்லன்னு ஒரே பஞ்சாயத்தாக போச்சு. அதுவே லேட் ஆகி போச்சு. சரி அவங்க மொத்தம் கடிச்சு பிடிச்சி ஒரு 6 மணி தாலி கட்டுனதுமே எல்லோரும் வளைச்சி ஒரு 20-30 ஃபோன்லேயே பிளேஸ் இல்லாத அளவுக்கு ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு இன்னும் எங்கே இருக்குது இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட போயாச்சு. இட்லி, சட்னி, சாம்பார், வடை, பொங்கல் நல்லா சாப்பிட்டு முடிச்சது. ஒரே என்ஜாய் பண்ணது எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். குழந்தையாங்க கூட ஃபோட்டோஸே எடுத்துட்டு சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். என்னை மறந்து போயிட்டாச்சு. ஆயிரம் தான் இருந்தாலும் ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி வருமா?